पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது பதஞ்சலி யோக சூத்திரத்தோட 2வது பாதம் சாதனா பாதம் பார்க்க போறோம். சமாதி பாதத்தை ரொம்ப கிளியரா பேசியாச்சு, நிறைய கிளாஸஸும் எடுத்தாச்சு. அந்த சமாதியை அட்டைன் பண்றதுக்கான உபாயங்களா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மொத்தம் 7 உபாயங்கள் ஓங்கார உபாசனையிலிருந்து பார்த்தோம். 23லிருந்து 39வது சூத்திரம் வரைக்கும் போன பாதத்துல பார்த்துருக்கோம். 7 சாதனங்கள் பார்த்துருக்கோம் சமாதி. அது இல்லாம அந்த சாதனங்களை அடையறதுக்கான மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா சாதனா பாதத்துல சொல்ல போகுது. சின்ன சின்ன விஷயங்களா மெதுவா அஷ்டாங்க யோகத்தை எல்லாத்தையும் பேச போறோம். இந்த சூத்திர இதுல 2வது சாதனா பாதத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், வியாச பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். உத்திஷ்டஹ சமாஹித சமாஹித சித்தஸ்ய யோகஹ. ஆமா, அந்த சித்த தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல தப்பா இருக்கு பாருங்க. சமாஹித சித்தஸ்ய இருக்கு, சி வரணும். உத்திஷ்டஹ உத்திஷ்டஹ சமாஹித சித்தஸ்ய யோகஹ. என்னாச்சு அப்படின்னா,
சமாஹித சித்தத்தை பத்தின விஷயமானது. சமாஹித சித்தம்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 70% சத்துவகுணம் வந்தாவே என்னது சவிதர்க்க சமாதிக்குள்ளார என்டர் ஆயிடுவோம். 70% சத்துவகுணம் இருந்தாவே ஏகாகிர சித்தம், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏகாகிர சித்தத்துக்கு பேர் தான் சமாஹித சித்தம் அப்படின்னு பேர். சமாஹித சித்தம் சமாஹித சித்தம்னு வேதாந்தத்துல வரப்போகுது. கீதாலெல்லாம் நிறைய இடத்துல சங்கரர் பயன்படுத்துறார். சமாஹித சித்தம் இஸ் ஈக்குவல் டு ஏகாகிர சித்தம். ஏகாகிர சித்தம்னா என்னது? 70% சத்துவகுணம் இருக்கும் போது ஸ்டார்ட் ஆகுறது. அங்க என்ன சமாதி சம்பவிக்கும்? ஆரம்பத்துல சவிதர்க்கத்துல ஆரம்பிக்கும். அப்ப அந்த சவிதர்க்கத்துல ஆரம்பிக்கிறது அந்த 70% சத்துவகுணம் தான் சமாஹித சித்தம். அதுக்குதான் யோகமானது சொல்லப்பட்டது. அந்த சித்தத்துக்கு தான் யோகம் உபதேசிக்கப்பட்டது. அப்ப யோகம் பாத்தீங்கன்னா 70% தான் ஆரம்பிக்குது. அப்ப நமக்கு எல்லாம் சுவாமி, நம்ம எல்லாம் 70%லயா இருக்கோம். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர்ல நிக்கிறோம். பாஸ் மார்க் 40ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சில பேருக்கு 40% சத்துவகுணம், இந்த 35 இல்ல 40% கொஞ்சம் கௌரவமா சொல்லி போனோம் நம்ம எல்லாம். அப்ப 40, 45, 50, 55, 55, 60, 60க்கு மேல இருக்கிறது கஷ்டம்தான். இல்லைன்னா கிளாஸ்க்கு வர மாட்டீங்க. நீங்க 60க்கு மேல சத்துவகுணம் இருந்தாவே எங்கேயாவது போய் மண்டபத்துல போய் உட்கார்ந்து இருப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 60க்குள்ளதான் இருக்கும். 40 to 60 தான் நம்ம எல்லாத்தோட சத்துவகுணமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சமாதிக்கு நம்ம உபதேசம் பண்ணப்பட்டதான் நமக்கு அப்படின்னா இல்ல. சமாதிக்கு யாருக்கு உபதேசம் அப்படின்னா 60%க்கு மேல சத்துவகுணம் போனவன் தான் 70% சத்துவகுணத்துல இருக்கிற அந்த சவிதர்க்க சமாதி அட்டைன் பண்றதுக்கு உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு போன பாதத்துல. அப்ப நம்ம எல்லாம் எங்க சுவாமி இருக்கிறோம் அப்படின்னா 70%க்கு மேல போனா அதுக்கு பேரு சமாஹித சித்தம்னு பேரு. நம்மளோட சித்தத்துக்கு என்ன பேரு அப்படின்னா வித்தான சித்தம் அப்படின்னு நமக்கு பேரு. நம்மளோட சித்தத்துக்கு என்ன பேரு? 60%க்கு கீழே 65%க்கு கீழே சத்துவகுணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சித்தம் விவகாரத்துல இருக்கிற சித்தம். அந்த விவகாரத்துல இருக்கிற சித்தத்துக்கு என்ன பேரு? வித்தான சித்தம். வித்தானம்னு என்ன அர்த்தம்? ரஜோகுணம் தமோகுணம் கலந்து விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற சித்தம். அந்த வித்தானம்ன்ற விவகாரத்துல இருக்கிறதுக்கு கதம் வித்தித சித்தோ அபி, இங்கேயும் சம்ஸ்கிருதத்துல சித்தோன்னு போட்டிருக்கு, சித்தோன்னு போட்டிருக்கு. வித்தித சித்தோ அபி, அந்த வித்தான சித்தத்துல இருக்கிற நமக்கும் கூட, நம்ம எல்லாம் விவகாரத்துல இருக்கோம், விவகாரம் பண்ணிட்டு தானே இருக்கோம். சித்தம் ஏகாகிரத்துல இருக்கா? இல்ல. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுக்கும் கூட யோக யுக்தக கதம் சியாத், நம்மளும் பாத்தீங்கன்னா ஆனா ஆசைக்காக தானே உட்கார்ந்துருக்கோம். யோக சூத்திரம் எதுக்காக படிக்கிறோம்? நமக்கும் சமாதி உண்டாகணும். சவிதர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா சவிகல்பங்கள் 6 சமாதியம் பிராப்தி பண்ணி அப்புறம் 7வதா இருக்கக்கூடிய நிர்விகல்ப சமாதியையும் பிராப்தி பண்ணி சொரூப பிரதிஷ்டா அடையணும், தான்ல நிக்கணும் அப்படின்னு இச்சையினாலதான் நம்ம வந்திருக்கோம், கிளாஸ்ல அட்டென்ட் பண்றோம். ஆனா நமக்கு எல்லாம் 40 to 60% தான் என்ன இருக்கு? சத்துவகுணம் இருக்கு. நமக்கு இன்னும் 10% இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் 10-20% இன்க்ரீஸ் பண்ணணும் சத்துவகுணத்தை. அப்ப அதனால கேள்வி வருது, கதம் யுத்தித சித்வாபி யோக யுக்தக சியாத், எந்த விதமா வித்தான அவஸ்தையில இருக்கக்கூடிய சித்தத்துல இருக்கக்கூடிய நமக்கும் இந்த யோகமானது நம்ம எப்படி யோகத்தோடு கூடினவர்களாக ஆவோம், நமக்கு எப்படி சமாதி கிடைக்கும் அப்படின்னு இது ஏதத்து ஆரம்பியதே அப்படின்னு இந்த சாதனா பாதமானது என்ன பண்ணுது? ஆரம்பிக்கப்படுது. அப்ப முதல் பாதம் சமாதி பாதம் நமக்கு இல்ல, நமக்கு இல்ல. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர் மார்க்ல இருக்கோம், கிரேஸ் மார்க் வாங்கி ஏதோ பாஸ் பண்ணிருக்கோம், உள்ள விட்டுருக்காங்க, அனுகிரகம் பண்ணிருக்காரு. யோக சூத்திரம் கேளு புத்தி வரட்டும், கொஞ்சம் வேதாந்தம் கேளு புத்தி வரட்டும். ஏதோ ஜென்மத்துல பண்ண புண்ணியம். நான் பார்த்திருக்கேன், நல்ல வேத அத்தியனம் பண்ணவங்களா இருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஒரு கணப்பாடி இருக்கார் கோயம்புத்தூர்ல, எங்களுக்கெல்லாம் கர்மம் பண்ணி வைக்கிறவர். அவர் பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவார், சாமி நல்ல கணப்பாடி, ரொம்ப சீனியர், நல்ல பிரயோகங்கள்லாம் தெரிஞ்சவர், நல்ல பக்வி, ரொம்ப பக்வியான ஆத்மா. அவர் என்கிட்ட தனியா உட்காந்து பேசுவார், சாமி புத்தி வர மாட்டேங்குது சாமி, மோகமே போக மாட்டேங்குது சாமி, வேதாந்தம் கேட்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கறதுக்கு மனசே வர மாட்டேங்குது, கர்மத்திலேயே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப நிறைய பேர் இருக்காங்க, நல்லா வேதம் படிச்சவங்களா இருக்காங்க. இருந்தாலும்
அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்து பக்கம் மனசு வராது, ஞானத்து பக்கமும் மனசு வராது. சாமி நம்ம வேதமே படிக்கலையே சாமி, பூர்வ காண்டமே படிக்கலையே சாமி. படிக்கலடா, இந்த ஜென்மத்துல படிக்காம இருந்திருப்போம். எத்தனையோ ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை படிச்சிருப்போம், நிறைய ஈஸ்வரனை ஆராதனை பண்ணியிருப்போம். அந்த ஈஸ்வர ஆராதனையினால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்துல பிரவேசம் பண்றதுக்கான ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு, வேதாந்தம் கேட்கறதுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. வந்துருவோம், மேல வந்துருவோம் எல்லாம். அப்போ இந்த 2வது பாதம் எதுக்குன்னா, நமக்காக யாரெல்லாம் விவகாரத்துல இருக்காங்களோ, ரஜோகுணத்தோட இருக்காங்களோ, தமோ குணத்தோட இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல உத்தாரணம் ஆகணுன்றதுக்காக இந்த 2வது பாதமானது ஆரம்பிக்கப்படுது. உத்திஷ்டா சமாஹித சித்தஸ்ய யோகா, முதல் ஸ்டெப். போன பாதத்துல சமாஹித சித்தத்துல இருக்கிறவங்களுக்கு சமாதியானது சொல்லப்பட்டது. யோகம்னா சமாதி, சமாதி சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு கதம் யுத்தித சித்தோ அபி யோகயுக்தா சியாத். கதம்னா எந்த விதமாக யுத்தான சித்தத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் கூட, நம்மளும் கூட யோகயுக்தக சியாத், நம்மளும் எவ்விதமாக இந்த யோகத்தோடு கூடினவர்களாக ஆவோம் அப்படின்றதுக்காக தது இதம் ஆரம்பியத்தை, இந்த பாதமானது ஆரம்பிக்கப்படும். என்ன சூத்திரம்? ரொம்ப இம்பார்ட்டன்டான சூத்திரத்துல நாங்க இதை சொல்லுவோம். முக்கியமான சூத்திரம் ஆரம்பிக்கும் போதே முதல் சூத்திரமே வைக்கிறார். தபஸ்வாத்யாயேஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. தபஸ்வாத்யாய பிரிச்சுக்கிட்டு படிக்கலாம். தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆகமம் தான். இது வந்து மந்திரங்களையே நம்ம இப்ப என்ன பண்றோம், வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் பிரிச்சுதான் படிக்கிறோம். படிக்கக்கூடாது அப்படிலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சந்தியை வந்து சமாச பதங்களை பிரிச்சு படிக்க கூடாது. சமாச பதங்களை ஒரே பதம், அது வெல்டிங் பண்ண மாதிரின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாம்பை வந்து பாத்தீங்கன்னா ஒட்ட வச்சா திரும்ப பிரிச்சிடலாம், எச்சி வச்சு ஒட்ட வச்சு நம்ம பிரிச்சிடும். அப்போ சந்தின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 சப்தங்களை பதங்களை இணைக்கலாம், பிரிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சமாசம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமாசம்ன்றது வெல்டிங் பண்ண மாதிரி, ஒட்ட வச்சா பிரிக்கலாம் முடியாது, கஷ்டம். அதே மாதிரி பிரிக்க முடியாது. ஆனாலும் வேற வழி இல்லாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நிறைய இடத்துல நான் உங்களுக்கு என்னன்னா அர்த்தம் கெடாம நான் வந்து அர்த்தம் சொல்லும் போது நல்லா கரெக்டா சொல்லிட்டு பதங்களை பிரிச்சு பிரயோகிக்கிறதுக்காக சொல்றேன். எங்க ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தாங்கன்னா திட்டி கண்டபடி திட்டிடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்லை. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா சம்ஸ்கிருதம் யாருக்கும் இங்க தெரியாததுனால, படிக்கிற பிரயோகம் இல்லாததுனால படிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதனால என்ன பண்ணுங்க, கீழே பிரிச்சு போட்டுக்க பாருங்க. தபஸ்வாத்யாய, தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி, ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா, கிரியா யோகா. இப்படியே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அர்த்த பிரதானமா இருக்கிறதுனால இதை நம்ம படிக்கலாம். தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா, தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. கிரியா யோகம் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்கும் பிரிஸ்கிரைப் பண்ற. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடையணும், 70% சத்துவகுணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கிரியா யோகம் விதிக்கப்படுது. நம்ம கிரியா யோகத்தை பண்ண போறோம். என்ன கிரியா யோகம்னா, முதல் வந்து பாத்தீங்கன்னா தபசு. தபஸ்னா என்னென்ன அர்த்தம்? இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்றது, தேகத்தையும் இந்திரியத்தையும் டு ஃப்ரை. தப வந்து பாத்தீங்கன்னா காய கிளேஷே. தபஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காயத்தை, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிளேஷம் பண்றது, கஷ்டப்படுத்துறது. ஏகாதசி விரதம் இருக்கிறது, நிறைய வந்து மலை ஏறி போறது, கிரிவலம் பண்றது, ஈஸ்வரனுக்காக நாள் கணக்கு மணிக்கணக்கில் நில்லுங்க. இனிமே அடுத்து அப்புறம் கோயிலுக்குலாம் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, 50 ரூபா டிக்கெட் 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகாதீங்க. பகவானுக்காக கியூல நிக்கிறேன் அப்படின்னு கியூல நில்லுங்க. ஏன்னா நம்மளாம் முன்னாடி மாதிரிலாம் கஷேத்திராடனமே பண்றது இல்லை. அப்போ கோயிலில் பகவானா என்ன பண்ற, தபஸ் பண்ணு அப்படின்னு கியூல வந்து நிக்க வைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும், போய் நின்றணும். 3 மணி நேரம் ஆனாலும் பகவானுக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு நிக்கணும், தபஸ் பண்ணணும். இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கிளேஷம் பண்றதுன்னா துக்கப்படுத்துறது. இந்த தேகத்தையும் இந்திரியங்களையும் கிளேஷப்படுத்துறதுக்கு பேரு, துக்கப்படுத்துறதுக்கு பேரு தபசு அப்படின்னு அர்த்தம். டு ஃப்ரைன்னு அர்த்தம். இந்த கத்திரிக்காய் இருக்கு பாத்தீங்களா, நல்ல கத்திரிக்காவை தண்ணியில போட்டு வச்சுட்டு கட் பண்ணி தண்ணியில போட்டுட்டு நல்ல கடாயில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன்ல வந்து ஆயில ஊத்தி
இந்த கத்திரிக்காவை எண்ணெய் தண்ணியோட இருக்கும், எடுத்து அப்படி போட்டிங்கன்னா சட்டன்னு சத்தம் வருமா? அந்த ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும், கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் என்ன ஆகும், வெளியில தெரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தபஸ்ன்றதுக்கு அர்த்தம் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய கொடுத்து ஃபீடிங் பண்ணி கத்திரிக்காவை தண்ணியில போட்டு வச்ச மாதிரி நம்ம இந்திரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்ல போகத்துல போட்டு வச்சிருக்கோம். எல்லாம் கொடுத்து காலையில காஃபில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விதவிதமா கொடுத்து எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் கொடுத்து அத மோகத்தை உண்டு பண்ணி அது ஈரப்பசையோட இருக்கு. ஈரப்பசை என்ன அர்த்தம், தண்ணியோட இருக்கு, ரொம்ப கீலாவா இருக்கு. அதை தூக்கி பார்த்தீங்கன்னா கடாயில ட்ரையா இருக்கிற கடாயில போட்ட மாத்திரத்துல எப்படி சத்தம் வருமோ, என்ன வருது, அந்த கடாய் அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு. அதே மாதிரி தபஸ்ன்ற காரியம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள்லையும் இந்த தேகத்திலையும் இருக்கக்கூடிய போகங்கள் இருக்குல்ல, போகத்தினால உண்டான மோகம், போகத்தினால உண்டான பலகீனம், இதெல்லாம் ஈரப்பச மாதிரி இருக்கு. அதை எல்லாத்தையும் இந்த தபஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தபஸ் பண்ணும்போது அது எல்லாம் நீங்கி போய் ட்ரையா ஃப்ரை ஆயிடும். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேகத்தையும் இந்திரியங்களையும் ஃப்ரை பண்றதுக்கு பேர் தான் தபஸ் அப்படின்னு பேர். அடிச்சா இதுல இருக்கக்கூடிய ஈரப்பச மாதிரி இருக்கிற போக வாசனைகளை நிர்மூலம் பண்றதுதான் தபஸ் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ரெண்டாவது சாதனை எது அப்படின்னா சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தைத்திரியத்துல சொல்லுது, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துக்கு போறானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்தேவாசிக்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு போறவனுக்கு உபதேசம் பண்ணுது தைத்திரிய உபனிஷத். சுவாத்தியாயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த கிரந்தங்கள் இருக்குல்ல, மோட்ச கிரந்தங்கள், இந்த யோக கிரந்தங்களையும் பகவத்கீதை உபனிஷத்து இது மாதிரி மோட்ச கிரந்தங்களை பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்கணும். வேதத்தையும் வேதாந்தத்தையும் டெய்லி சுவாத்தியாயம் பண்ணணும். இப்போ நீங்க எல்லாம் 56 பேர் பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க. காலையில 89 பேர் பாடம் கேட்டீங்க நேற்று, இன்னைக்கு காலையில. இப்ப 90 பேருக்கு சுவாத்தியாயம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சுவாத்தியாயம் போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் பண்ணிட்டு இருக்கிறது பிரவச்சனம்னு பேர். சுவாத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா பிரவச்சனத்தையும் சுவாத்தியாயத்தையும் விடவே விடாதுன்னு சொல்லுது. அப்போ சுவாத்தியாயத்து மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்குது, அறியப்படாத விஷயங்கள் கிடைக்குது, தப்பா புரிஞ்சிருந்ததெல்லாம் ரிமூவ் ஆகுது, அஜ்ஞான நிவர்த்தி. அப்ப சுவாத்தியாயத்தினால என்ன கிடைக்குது சுவாமி, இன்னைக்கு காலையில் நான் தியான யோகத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், தியான யோகம்னு வரும்போது ஆப்ஜெக்டை மெடிடேட் பண்ணக்கூடாது, அது ஆத்ம தியானம் இல்லை. இன்னைக்கு பாட்டம் இவ்வளவுதான் சொல்லி தருது. ஆத்ம தியானம்னா ஆப்ஜெக்டை தியானம் பண்றது இல்லை, சப்ஜெக்ட்ல நிக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம். இன்னைக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சதா, நிறைய பேருக்கு அது புதுசான நாலேஜ். அப்ப சுவாத்தியாயத்தினால நமக்கு என்ன கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும், அஜ்ஞான நிவர்த்தி நடக்கும். கூட பிரவச்சனம்னா இப்ப நான் படிச்சு கொடுக்குறேன்ல, அப்ப என்ன ஆகும், நிறைய பேர் என்னோட செட்ல படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னோட குருபாயர், என்னுடைய சகபாட்டிகளா பாடம் படிச்சவங்க. படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி ஓரமா போட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன ஆகும், நான் இப்ப ஏதாவது பேசுறேன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் சுவாமி நீங்க பேசுனது, ஆமா நம்ம ஆச்சாரியார் சொன்னாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு அப்படின்னு, ஓ ஆமா இல்ல சொன்னாருல்ல அப்படின்னு. அப்ப மறந்து போச்சு அவங்களுக்கு. அப்ப எனக்கு மறக்கல, என் கூட பாடம் படிச்சவங்க நிறைய பேருக்கு மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சு அப்படின்னா, நான் தொடர்ந்து சுவாத்தியாயத்துக்கு அப்புறம் பிரவச்சனத்துல இருக்கேன். பிரவச்சனம் என்ன அர்த்தம், சொல்லி கொடுக்கறது. அப்ப நான் தொடர்ந்து கண்டினியூஸா பாடம் முடிச்சதுல இருந்தே தொடர்ந்து சுவாத்தியாயம் அதுக்கப்புறம் பிரவச்சனத்திலேயே இருக்கிறதுனால நான் படிச்சது எதுவுமே விஸ்மரணமாகாம இருக்கு, மறந்து போகாம இருக்கு. அதனால ஒரு சாதகனா இருக்கிறவன், ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன், ஒரு மோட்ச மார்க்கத்துல போறவன் என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். படிக்கிறதுனால அஜ்ஞான நிவர்த்தியாகும், புதுசா ஞானம் கிடைக்கும். சொல்லி கொடுக்கறதுனால படிச்ச விஷயம் மறந்து போகாம இருக்கும். அதுக்காக சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். கிரகஸ்தாசிரமத்துக்கு போகும்போது குருநாதர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போற கிரகஸ்தனுக்கு பிரம்மச்சாரிக்கு சொல்றார், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணு, தொடர்ந்து பாடத்தை படிச்சுக்கிட்டே இரு, படிச்சு கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு. பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு பேரு. நித்தியம் பாத்தீங்க அப்படின்னா தான் படிச்சத
பிரம்ம யஜ்யத்துல வந்து தான் படிச்ச வேதத்தோட பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு பேரு பிரம்ம யஜ்யம்னு பேரு. இப்ப நீங்களும் நானும் இப்போ உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 11 மணிக்கு பிரம்ம யஜ்யத்தோட சமயம் இது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 9:30ல இருந்து 11 மணி வரைக்கும் நம்ம பாடம் படிக்கிறோம்னு வச்சுங்க. இது சமயம் வந்து பிரம்ம யஜ்யத்துக்கான சமயம். மாத்தியானிக்கத்துக்கு முன்னாடி, மாத்தியானிக்கம் 12 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்றோம் அப்படின்னா சந்தியாவந்தனத்துக்கு முன்னாடி பிரம்ம யஜ்யம் பண்ணணும். இப்ப நமக்கு டெய்லி பிரம்ம யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கு. எது பிரம்ம யஜ்யம்? தாம் படிச்சுக்கிட்டே இருக்கு, தன்னோட கிரந்தத்தை ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிற. அப்ப சுவாத்தியாயத்தையும் பிரவச்சனத்தையும் விடவே கூடாதுன்னா பிரமதித்தவ்யம். அதை வந்து பாத்தீங்கன்னா கவனக்குறைவா இருந்துடாத, நித்தியம் கிளாஸ்க்கு வா, நித்தியம் கிளாஸ் எடுது, பாடம் படி, படிச்சு கொடு, இந்த ரெண்டுத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அஜ்ஞான நிவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரந்தம் மறந்து போகாம இருக்கிறது, விஸ்மரண நிவாரணம், மறந்து போகாம இருக்கிறதுக்காகவும் ரெண்டுத்தையும் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமானது. அடுத்து சொல்றார். மூணாவது சொல்லும் போது ஈஸ்வர பிரணிதானானி. ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சமாதிக்கு 23வது சூத்திரத்துல போன பாதத்துல பார்த்தோம். ஈஸ்வர பிரணிதானாத்வா சூத்திரம் பார்த்தோமா? பக்கத்துல எழுதிங்க, 23வது சூத்திரம். ஈஸ்வர பிரணிதானாத்வா. இப்ப கேள்வி வந்துச்சு, அந்த 23வது சூத்திரத்துல ஈஸ்வர பிரணிதானம்னா என்னது? நான் அங்கேயே சொல்லிட்டேன், சரணாகதி. பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகிருஷ்ட ரூபேன நிதானம், சரணாகதி பண்றது அப்படின்னு அர்த்தம். இந்த காரண தத்துவத்திலேயே இந்த காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நான் காரியம், என்னை படைச்சவன் ஈஸ்வரன் அப்படின்னு என்னை தூக்கி வந்து அவன் காலடியில போய் போட்டுறது. தண்டவத்து பிரணாம் சொல்லுவோம். ஒரு தண்டத்தை தூக்கி போட்டீங்கன்னா எப்படி ஒரு முயற்சியும் இல்லாம கிடக்குமோ அது மாதிரி பகவான்கிட்ட வந்து சரணாகதி பண்றது. அதுக்கு பேர் ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு பேரு. சரி, ஈஸ்வர பிரணிதானத்துக்கு என்ன உபாயம் சொல்லிருந்துச்சு? நிறைய பேர் இப்ப யோக சூத்திரம் படிச்சுட்டு நாலேஜ் வந்தோம் உங்களுக்கு. ஈஸ்வர பிரணிதானம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய வாச்சகா பிரணவா, அவனுடைய பேரு ஓங்காரம். அந்த ஓங்காரம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா இல்ல தஜ்ஜபஹா ததர்த்த பாவனம். அப்ப அந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும், அந்த ஓங்காரத்தோட அர்த்தத்தை சிந்தனை பண்ணணும். யார் அர்த்தம்? அந்த பரமாத்மா தான் அந்த ஓங்காரத்தோட அர்த்தம். அப்போ சுவாத்தியாயம், அந்த ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லிட்டா டைரக்ட் மீனிங் என்ன எடுக்கணும்? ஈஸ்வரனை சரணாகதி செய்தல். ஈஸ்வரனை சரணாகதி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஓங்காரத்தை ஜபிக்கணும், அதோட அர்த்தத்தை பாவிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மூணுத்துக்கும் பேர் என்ன பேரு அப்படின்னா தபசு, சுவாத்தியாயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் சொல்ற ஓங்கார அபியாசம். இந்த மூணுத்துக்கும் பேரு கிரியா யோகா. இந்த மூணுத்துக்கும் பேரு கிரியா யோகம் அப்படின்னு பேரு. தபஸ்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்களையும் தேகத்தையும் வாட்டுதல், துக்கப்படுத்துதல். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் மோட்ச கிரந்தங்களை படித்தல், படிச்சு கொடுக்கிறது. அதுக்கப்புறம் மூணாவது ஈஸ்வர பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வர பூஜைகள், ஸ்தோத்திர பாராயணம், இதெல்லாம். ஆனா மெயின் என்னது? யோக சாஸ்திரத்துப்படி பூஜைகளோ இல்ல ஸ்தோத்திர பாராயணமோ அதெல்லாம் இல்லை. முக்கியமானது எது அப்படின்னா ஓங்கார பிரயோகம், ஓங்கார அபியாசம் தான் வாஸ்தவத்துல சுவாத்தியா இந்த ஈஸ்வர பிரணிதானம்னு பேர். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது கிரியா யோகம்னு சொல்லியாச்சு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில வியாக்கியானக்காரர்கள் எழுதுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார பிரயோகம்னு எழுதுறவங்க இருக்கா. சுவாத்தியாயம்னா என்ன அர்த்தம்னா ஓமிதி தியாயத ஆத்மானம். இந்த மொத்த வேதாந்தத்தையும் படிச்சதுக்கு பிறகு சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்து சொல்லுது, பாலாலமிவ பரித்யஜ்ய. வைக்கோல வந்து பாத்தீங்கன்னா தானியத்தை நல்லா அறுவடை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், நல்லா போட்டு அந்த வைக்கோலை போட்டு அடின்னு அடிச்சு நெல்லை தனியா பிரிச்சு எடுத்துட்டு வைக்கோலை தூக்கி என்ன பண்றோம், போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மொத்த சாஸ்திரங்களும் அத்தியனம் பண்ணிட்டு, சாஸ்திரம் அதீத்திய மேதாவி, சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணிட்டு மேதாவி என்ன பண்ணணும், அந்த சப்தங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பலாலமிவ பரித்யஜி,
வைக்க போற வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தியாகம் பண்றோமோ அது மாதிரி எல்லா சப்தங்களையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு மொத்த சாரம் இது, மொத்த இதோட சாரம், சாஸ்திரத்தோட சாரம் ஓம். அப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஓமிதி தியாயத ஆத்மானம், ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு, சமாதிக்கு அபியாசம். அப்ப சுவாத்தியாயத்துக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கடைசியில என்ன பண்ணுவோம், இந்த மொத்த சப்தங்களை தூக்கி ஓங்காரத்துல போட்டு ஓங்காரத்தை மட்டும் ஜபிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சுவாத்தியாயம் ஆகும். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி, ஈஸ்வரனை சரணாகதி பண்றது. அப்போ ஈஸ்வர பிரணிதானத்துக்கு ஓங்காரம் சொன்னீங்களே சுவாமி அப்படின்னா, அந்த இப்ப சுவாத்தியாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசம் எடுத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானத்துக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம 3வது அத்தியாயத்துல நம்ம பார்த்திருக்கோம், உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் பகவத்கீதையில. 3வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 8, 9, 10, 19 3 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:9 சொல்லிருக்கு, யஜ்ஞார்த்தம் கர்மணான் யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம் சொல்லியிருக்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வர பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தம், முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்றது. அதுக்கு பேர் தான் யஜ்யம்னு பேரு. அப்ப ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம் படிச்சிருக்கோம். பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா படிச்சோமா? ஈஸ்வரன் இடத்துல எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணி எல்லா கர்ம பலன்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணிடணும். சமர்ப்பணம் பண்ணிட்டு எவன் கர்மங்களை ஆசக்தி இல்லாம பற்றுதல் இல்லாம பண்றானோ அவன் தாமரை இலை தண்ணீர் போல இருக்கிறான் அப்படின்னு. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானத்துல முதல் ஸ்டெப் எது அப்படின்னா ஈஸ்வர சரணாகதியில பல தியாகம். நம்ம பண்ற எல்லா கர்மத்தோட பலனையும் ஈஸ்வரன் இடத்துல தியாகம் பண்றது ஒண்ணு. 2வது 3வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகம், 3வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும், தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர. இல்ல அது இல்ல, 30வது ஸ்லோகம் 3:30 போட்டு 3:19 கூட கர்மயோகம் தான். 3:30 பாத்தீங்கன்னா தெரியும், மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து 30வது ஸ்லோகம். முதல்ல கர்ம பல தியாகம், 2வது என்னது கர்மத்தை தூக்கி அவன் மேல போட்டுறது. ஈஸ்வரன் தான் பண்றார், நான் சும்மா வேலைக்காரன், நான் வந்து ஸ்லேவ். நம்ம சொல்றோம்ல, ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினா. யார் கட்டினது? தஞ்சாவூர் கோயிலுக்கு யார் கட்டினது? ராஜராஜ சோழன். அவருங்க கட்டினாரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் தானே கட்டினாங்க. நம்ம என்ன பண்றோம், அந்த ஒர்க்கர்ஸோட பேர்லாம் நமக்கு யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க, யாரோட பேரும் தெரியாது. யார் பண்ணா? ராஜராஜ சோழன் பண்ணா. அப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் யாருக்காக பண்ணாங்க? அவங்களுக்காக பண்ணாங்களா? இல்ல, ராஜாக்காக. ராஜா பண்ண சொன்னார், பண்ணலன்னா என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆள் வந்து பாத்தீங்கன்னா சவுக்க வச்சுக்கிட்டு ரெடியா இருப்பான். நீங்க எதுவும் ஒர்க் பண்ணலன்னா அடிப்பான். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்காக கர்மம் பண்ணி ஆகணும், ஸ்லேவ் மாதிரி. அப்ப லாபமோ நஷ்டமோ யாருக்கு போய் சேரும் அப்படின்னா ராஜாவுக்கு தான் போய் சேரும். யாரு யுத்தம் பண்றா அப்படின்னு கேட்டா, யுத்தத்துல வந்து ஜெயிச்சது ராஜா ஜெயிச்சுட்டார், ராஜா தோத்து போயிட்டார் அப்படின்னு வந்து யுத்தத்துல வந்து ஜெயிச்சது ராஜா, தோத்து போனது ராஜா. ஆனா யுத்த வீரர்களை நம்ம யாரும் சொல்றதே இல்லைல்ல. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், முதல்ல கர்ம பலனை தியாகம் பண்றோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணல, நான் பகவானுக்காக நான் பண்றேன். முக்கிய கர்த்தா யாரு? முக்கிய கர்த்தா வந்து ஈஸ்வரன் தான் முக்கிய கர்த்தா. நான் ஸ்லேவ், நான் வந்து அடிமை, தாசன் அப்படின்ற பாவத்துல கர்மத்தை தூக்கி அவனிடத்துல போட்டுறது. இதுக்கு பேர் என்னது? கர்ம சந்நியாசம். முதல்ல பல சந்நியாசம், 2வது கர்ம சந்நியாசம். பலனையும் தூக்கி தியாகம் பண்ணிடுறது அவன்கிட்ட.
அதுக்கப்புறம் கருமத்தையும் நான் செய்யவில்லை, அவன் தான் பண்றான், உள்ள இருந்து என்ன அவன் பண்ண வைக்கிறான், நான் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு சரணாகதின்னு பேர். கரும பலனையும் தியாகம் செய்தல், கருமத்தையும் தியாகம் செய்தல், இந்த ரெண்டும் பண்ணினீங்கன்னா அதுதான் வாஸ்தவத்துல ஈஸ்வர பிரணிதானம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பூஜை பண்ணினா போதும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளே ஸ்கூல். அதெல்லாம் என்னது? பிளே ஸ்கூல். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்ப ஸ்தோத்திர பாராயணம் நான் பண்ணிட்டோம், நல்லா பாத்தீங்கன்னா திருப்புகள் பாராயணம் பண்ற சுவாமி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ற சாமி, ருத்ரம் பாராயணம் பண்ற சாமி, அதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வாஸ்தவத்துல ஈஸ்வர சரணாகதி இல்லை. அப்ப ஈஸ்வர சரணாகதிக்கு அர்த்தமே பலத்தியாகம், கர்ம பலத்தியாகம், அதே மாதிரி கர்ம தியாகம். இதுதான் ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம் எடுக்கிறோம்? ரெண்டு அர்த்தம் எடுக்கிறோம். தபஸுக்கு ரெண்டு இடத்துலயுமே ஒரே மீனிங் தான் தபஸுக்கு. அப்புறம் சுவாத்தியாயத்துக்கு முதல் அர்த்தம் மோட்ச கிரந்தங்களை அத்தியனம் பண்றது. ரெண்டாவது அர்த்தம் பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓங்காரத்தை ஜபிக்கிறது. ஆயிடுச்சா? ரெண்டு அர்த்தம் வந்துருது சுவாத்தியாயத்துக்கு. அதே மாதிரி ஈஸ்வர பிரணிதானத்துக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? முதல் அர்த்தம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை சரணாகதி பண்றது. அப்புறம் ரெண்டாவது அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா ஓங்கார ஜபத்துக்கு பேரும் ஈஸ்வர பிரணிதானம்னு பேரு. அப்புறம் மூணாவது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மப்பல தியாகம், கர்ம தியாகம். இதுதான் ஈஸ்வர சரணாகதி. இதை பண்றதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஓங்கார ஜபத்தை பண்ணி 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மனசெல்லாம் தன்னோட எல்லா இதுவும் பந்த பாசம்லாம் விட்டு போயிடும். அப்ப இந்த கர்மப்பல தியாகமும் கர்ம தியாகத்தையும் பண்றதுக்கு இந்த ஓங்கார அபியாசம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரணாகதி வாஸ்தவத்துல ஓங்கார அபியாசம் பண்ணீங்கன்னா சரணாகதி ஈஸியா நடந்துடும். உங்களுடைய இண்டிவிஜுவல் தன்மை பாத்தீங்கன்னா போயிடும், அகங்காரம் எல்லாம் போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருங்க, நல்லா சொல்றேன். பாஷ்யத்தை சொல்றார், நா தபஸ்வினோ யோக சித்தியதி. இந்த சம்ஸ்கிருதத்துல எழுதுனீங்கன்னா தமிழ்லயும் சம்ஸ்கிருதத்திலையும் நா தபஸ் பா விட்டுருக்கு. ந தபஸ்வினோ, நா தஸ்வினோன்னு இருக்கு. நா தபஸ்வினோ பாவை போட்டுங்க. ந தப தபஸ்வினோன்னு இருக்கணும். நா தபஸ்வினோ யோகா சித்தியதி. ந அ தபஸ்வினோ பிரிச்சோம் அப்படின்னா ந அ தபஸ்வினோ தபஸில்லாதவனுக்கு யோகமானது சித்திக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சொல்லியாச்சு. அதுக்காக தான் நான் இப்போ 2-3 வாரமா என்ன பண்றேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? 2-3 பட்சமா விரதத்துக்கு என்னது ஏகாதசி விரதத்துக்கு உங்களுக்கு போட்டு விட்றேன் கிளாஸ்லயே. ஏகாதசி ஸ்டார்டிங் எண்டு அப்படின்னு. நாளைக்கு ஏகாதசி நான் போட்டுருவேன், எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படின்னு. இந்த 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் ஏகாதசி இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், ரிஜெக்டட். மோட்ச மார்க்கத்துல ரிஜெக்டட். அதனால பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னாவே தபஸ்க்கு வந்துடணும். ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், 50 வயசுக்கு மேல வானப்பிரஸ்த ஆசிரமமே தபஸ் பிரதானம். அப்ப சாப்பிட்டாச்சு போதும், ஒண்ணு செத்து போக மாட்டோம். ஒரு வேளை சாப்பிடல, ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகாது. அதனால பயப்படாம என்ன பண்ணுங்க, ஏகாதசி விரத நாளைக்கே சாதனா இது கர்ம சாதனா பாதம் ஆரம்பிச்சாச்சு. எத்தனை மணி? நைட்டு ஈவினிங். இன்னைக்கு 6:18 ஆரம்பிக்குது. அப்ப மத்தியான சாப்பாட்டோட என்ன பண்ணுங்க, நிப்பாட்டிருங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி 6:18னா 5, 4, 3 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 3 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 6:18க்கு ஏகாதசி ஆரம்பம். முடியறது எப்ப பாருங்க, எந்திரிச்சு பாரு, அப்படியே சொல்லுங்க. 5:10க்கு முடியுது, நாளைக்கு 5:10க்கு. அப்ப 5:10 வரைக்கும் ஜலம் மட்டும்தான் குடிக்கலாம். வேணா காஃபி குடிச்சிங்க, டீ குடிச்சிங்க, பாவம் புதுசா இருக்கீங்க, அதனால காஃபி டீ லிக்விடா ஏதாவது சாப்பிட்டுங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்னா முதல் 2 வாரம் 3-4 ஏகாதசிக்கு என்ன பண்ணுங்க, லிக்விடா மட்டும் எடுத்துங்க. காஃபி குடிங்க, டீ குடிங்க, இளநீ குடிச்சிங்க, ஜூஸ் குடிச்சிங்க. அதுக்காக லிட்டர் கணக்குல எல்லாம் குடிக்காதீங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதுதான் சாலிடா சாப்பிடாதீங்க, லிக்விடா சாப்பிடுங்கன்னு சொல்றேன். லிக்விடா எடுத்துங்க, ஒரு 2-3 வாட்டி அப்படியே எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஜலம் மட்டும் சாப்பிடுங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி நிர்ஜல ஏகாதசியும் இருங்க, ஜலம் கூட எடுக்காம இருங்க ஒரு நாள். அப்ப ஏகாதசி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு திதியை பார்த்தீங்கன்னா நான் போட்டுருவேன் உங்களுக்கு. நான் போடுற திதி அந்த டைம்ல இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்ப இன்னைக்கு மத்தியானம் ஆரம்பிச்சு பாருங்க, ஒன்றும் ஆகாது, பகவான் பார்த்துப்பாரு. ஃப்ளஷ் எல்லாம் இருக்குல்ல, நிறைய இருக்குல்ல, யாரும் ரொம்ப லீனாலாம் இல்லை, என்ன மாதிரி இல்லை. நானும் ஒரு வேளை சாப்பிட்றேன்னா 3 கிலோ 2 கிலோ கம்மியாயிடும். அது மாதிரிலாம் உங்களுக்கு யாருக்கும் இல்லை. நல்ல ஃப்ளஷ் எல்லாம் இருக்குல்ல, நல்ல ஃபேட் எல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ளார, அதெல்லாம் எப்படி மெல்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதனால வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா நான் இதெல்லாம் ரொம்ப மெலிசா இருக்கும், நாங்களாம் இருக்கக்கூடாது. அதனால யார் நல்லா குட்டா இருக்கீங்களோ அவங்க தைரியமா இருங்க. அதுவா ஃபுட்டு அந்த ஃபேட் எல்லாம் மெதுவா மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்ப 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபுட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நாளைக்கு 5:10 மேல என்ன பண்ணும், சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு ஆஃபர் பண்ணிட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணதை எடுத்து ஸ்டார்ட் பண்றது. ஒரு துளசி தளத்தை எடுத்து வாயில போட்டு ஏகாதசி விரதத்தை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபுட் எடுங்க. அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம், ஒரு விரதத்துக்குனே ஒரு தபஸுக்குனே நான் தனியா பேச போறேன். மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விரதங்கள் சொல்லியிருக்கு. கிருச்சிர சாந்திராயனாதி விரதம் அப்படின்னு ஆச்சாரியர் பிரயோகப்படுத்தும் போதே, தபஸ்ன்னு வார்த்தையை பிரயோகப்படுத்தும் போதே என்ன பண்ணுவார் ஆச்சாரியார், கிருச்சிர சாந்திராயன ஆதி விரதானி அப்படின்னு சொல்லுவார். கிருச்சிர விரதங்கள் அப்படின்னு பேரு. கிருச்சிரம்னா என்ன அர்த்தம்னா கஷ்டம்னு அர்த்தம், ரொம்ப கஷ்டமான விரதங்கள். இதுல வந்து சாந்திராயனாதி விரதம் அப்படின்னு இருக்கு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்திராயனம்னா என்ன அர்த்தம், அப்ப நான் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு 4 வெரைட்டி சாந்திராயன விரதம் இருக்கு. என்ன வெரைட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிக்குமே பாலசாந்திராயனம்னு ஒண்ணு இருக்கு. பாலசாந்திராயனம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாசம் திதியை பார்க்கணும். சில மாசத்துல திதி விட்டு போயிருக்கும். சில திதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 திதி இல்லாம என்ன இருக்கும், நடுவுல வந்து இந்த பட்சத்திலேயே 2 தான். போன பட்சத்து 4 நாள் லீவ் வந்துச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு 4 நாள் லீவ் வந்துச்சுல, 2 பிரதமா வந்து போச்சு. 2 பிரதமா. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திதியே கட்டாயி போயிடும், ஒரு திதியே இருக்காது. அப்ப பூரணமான மாசம் எதுன்னு பாருங்க. ஏதாவது ஒரு பூரணமான மாசம், திதி A to Z, ஆமா சூன்ய திதிலாம் வராம பூரணமான மாசம் எது இருக்குன்னு பாருங்க. ஒரு மாசத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 30 திதிகள் இருக்கிற மாதிரி ஒரு எடுத்து மாசத்தை வச்சுக்கிட்டு 30 × 8, ஒரு நாளைக்கு 8 கவலம், 8 கவலம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 நாளைக்கு 240 கவலம் கணக்கு. ஒரு நோட் புக்கு போட்டு வச்சுக்கங்க. போட்டு வச்சுட்டு தாளிப்பு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் சாம்பார் இதெல்லாம் தாளிப்பு போடுறோம்ல, அது மாதிரி தாளிப்பு இருக்கக்கூடாது. மிளகாத்தூள் இருக்கக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாது. மிளகாத்தூள் இருக்கக்கூடாது, மசாலா எந்த ஐட்டமும் மசாலா சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கக்கூடாது, புளி இருக்கக்கூடாது. இந்த 3த்தையும் அவாய்ட் பண்ணிட்டு பால் சாதம், தயிர் சாதம், அப்புறம் பழங்கள்லாம் போட்டுங்க, நெய் சாதம், இனிப்பு சேர்த்துக்கலாம். அப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்க இஷ்டம். பாலசாந்திராயணத்துல 240 கவலம் 30 நாளைக்கு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 10 கவலம், இன்னொரு நாளைக்கு 20 கவலம், இன்னொரு நாளைக்கு 30 கவலம், இன்னொரு நாளைக்கு 0, இன்னொரு நாளைக்கு 4 கவலம். ஆனா கவுண்டிங் என்ன வரணும், 30 நாளைக்கு 240 கவலம் தான் உங்களுக்கு ரேஷன் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான் கோட்டா. அதை வந்து நீங்க இஷ்டப்படி சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், 3 வேலைலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை, ஏதாவது நைட் ஒரு 11 மணிக்கு வந்து டெய்லி 11 மணிக்கு சாப்பிட்றதுன்னு வச்சுங்க. சாப்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவலம் எத்தனை கவலம் பிடிக்கிறோமோ அத்தனை கவலத்தை வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து ஓம் நம சிவாய ஸ்வாஹா, ஓம் ருத்ராய ஸ்வாஹா அப்படின்னு ஈஸ்வர நாமத்தை சொல்லி சொல்லி ஸ்வாஹா கொடுத்துக்கிட்டே கவலத்தை சாப்பிட்டு முடிக்கிறது. அவ்வளவுதான், ஒரு நாளைக்கு ஒரு வேலை. அடிச்சா இதுக்கு என்ன பேரு, பாலசாந்திராயணம் அப்படின்னு பேரு. ஆமா, இப்ப ஐப்பசி மாசம் வருதான். ஆமா சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் யாராவது இருக்கிறதா இருங்க, ஒன்றும் ஆக போறது இல்லை, பார்த்துக்கோமே. ஒரு ஜென்மத்திலேயாவது துணிஞ்சு எதையாவது பண்ணி பார்ப்போமே. உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்னோட சிஷியர்கள் நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி பார்த்தவங்க. அதனால ஒன்றும் ஆயிராது. பகவான் வந்து அனுகிரகம் நிறைய பண்ணுவார். அதனால இதுக்கு பேர் பாலசாந்திராயணம்னு பேர். 2வது இது வந்து பார்த்தீங்கன்னா யதிசாந்திராயணம். யதிசாந்திராயணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி 8 கவலம் சாப்பிட்றது யதிசாந்திராயணம்னு பேர். டெய்லி 8 கவலம், இதே கண்டிஷன். தாளிப்பு போடக்கூடாது,
உப்பு போடக்கூடாது, காரம் இருக்கக்கூடாது, காரம் போடக்கூடாது, மிளகாவே வரக்கூடாது, மசாலா இருக்கக்கூடாது, மிளகா இருக்கக்கூடாது, அப்புறம் புளி இருக்கக்கூடாது. இது எதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 8 கவலம் டெய்லி 8 கவலம் தான். சாமி காஃபி குடிக்கலாமா? காஃபி இல்ல, டீ இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, ஜலம் மட்டும் குடிக்கலாம். ஃபுட்டு ஒருவேளை ஃபுட்டு 8 கவலம் முன்னாடி பின்னாடி அடுத்த நாள் தான் அடுத்த டைமுக்கு அந்த ஃபுட் எடுக்கணும். இது மாதிரி வந்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் யதிச்சாந்தராயணம்னு பேரு. யதினா என்னது? சன்னியாசிகள் இருக்கக்கூடிய சாந்தராயணம். இதைதான் இந்த யதிச்சாந்தராயணத்தை தான் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாசர், வசிஷ்டர், இது மாதிரி பெரிய ரிஷிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாந்திராயணத்தை இருந்திருக்காங்க. டெய்லி 8 கவலம் தான் சாப்பிடுவாங்களாம் வியாசர், வசிஷ்டர்லாம். அப்போ நம்ம வியாசர் மாதிரி ஆகணும், வசிஷ்டர் மாதிரி ஆகணும்னா 8 கவலத்தை ஒரு மாசத்துக்காக சாப்பிடுவோம். அவங்க நித்திய எத்தி சாந்திராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. நித்திய எத்தி சாந்திராயணமா ஹோல் லைஃபே அப்படிதான் இருந்திருக்காங்க. நம்ம எப்போது ஒரு மாசம் இருந்து பார்ப்போமே. அப்ப டெய்லி 8 கவலம், 30 நாளைக்கு 240 கவலம். பாலசாந்திராயணத்துக்கும் எதி சாந்திராயணத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எதி சாந்திராயணத்துல டெய்லி 8 கவலம் எடுத்தாகணும், அதிகமும் கூடாது கம்மியும் கூடாது. ஆனா பாலசாந்திராயணத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதே 30 நாளைக்கு 240 கவலம் தான். கவலம்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெருசு இல்லை, யானைக்கு போடுற மாதிரி கவலம் இல்லை. ஒரு கை முஷ்டி, ஒரு சின்ன இந்த நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டுக்கோழி முட்டை சின்னதா இருக்கும், அதை வந்து கையில வச்சிங்கன்னா மூடிடும். இதுதான் இந்த அளவு, இந்த கை முஷ்டி இதுக்குள்ளார அடங்குற மாதிரி தான் வந்து கவலம் இருக்கும். அந்த கவலத்தை உருட்டி உருட்டி என்ன பண்ணுவோம் நாங்கள், என்ன ஒரு தட்டில் முதல்ல வந்து ஒரு 8 கவலமோ எவ்வளோ வச்சுருவோம். வச்சுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிட்றது. நெய் இருக்கணும். இதுதான். அப்போ பாலசாந்திராயணத்துல கூட இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். ஒரு நாள் 10-20 கவலம் சாப்பிடலாம், ஒரு நாள் வந்து 4-5 கவலம் சாப்பிடலாம். ஆனா யதி சாந்திராயணத்துல கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி 8 கவலம் இருக்கும். இதான் டிஃப்ரெண்ட். ரைட்ஸா? இதுக்கப்புறம் யவசாந்திராயணம்னு ஒண்ணு இருக்கு. யவசாந்திராயணம் 3வது வெரைட்டி. யவசாந்திராயணம்னா என்ன அர்த்தம்? யவம்னா நெல்லுக்கு பேரு, யவம்னு பேரு, தானியம்னு அர்த்தம். இந்த தானியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிசி எப்படி இருக்கும்? இந்த லாஸ்ட் எண்டில் குவிஞ்சிருக்கும், இந்த பக்கம் குவிஞ்சிருக்கும், நடுவில் பெருத்து இருக்குமா? நடுவில் பெருசாக இருக்கும். இப்படி தானே இருக்கும். இந்த பக்கம் குவிஞ்சிருக்கும், இந்த பக்கம் குவிஞ்சிருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் தானியம். அதே மாதிரி அமாவாசையில் ஆரம்பித்து அமாவாசையில் முடிக்கிறது. அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கவலம் அப்படின்னா 0. ஃபுல் டே உபவாசம் ஆரம்பிக்கும். ஃபுல் டே உபவாசத்துலேருந்து மறுநாள் பிரதமா திதியில் ஒரு கவலம் தான் சாப்பிடணும். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு கவலம் தான் சாமி. தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், காஃபி டீலாம் கூடாது, எந்த ஜூஸ்லாம் கூடாது சாமி. எலக்ட்ரால் எடுத்துக்கலாமா, இல்லை வந்து இதெல்லாம் என்னது வேற என்ன இருக்கு, குளுக்கோஸ் எடுத்துக்கலாம், குளுக்கான் டீ ஏதாவது எடுத்துக்கலாமா, ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் எடுக்கக்கூடாது. வெறும் ஜலம், சுத்த ஜலம் மட்டும் எடுத்துக்கலாம், அதில் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல். பிரதமா அன்னைக்கு ஒரு கவலம், அமாவாசை அன்னைக்கு ஃபுல் உபவாசம். பிரதமா அன்னைக்கு ஒரு கவலம், தித்தியா அன்னைக்கு 2 கவலம், திருத்தியா அன்னைக்கு 3 கவலம், சதுர்த்தி அன்னைக்கு 4 கவலம், அப்புறம் பஞ்சமி அன்னைக்கு 5 கவலம், சஷ்டி அன்னைக்கு 6 கவலம், 7 கவலம், 8 கவலம்னு வரிசையா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகுது ஒவ்வொரு நாளைக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? 8 கவலம் வர வரைக்கும் கஷ்டம் சாமி. நம்ம பாடிக்கு வந்து 8 கவலம் வந்துச்சுன்னா தெம்பு வந்துடும், பேச ஆரம்பிச்சிடும். 8 கவலம் பண்ற வரைக்கும் தூக்கம் வராதுங்க. இன்னைக்கு அந்த முதல் நாள் ஆரம்பிச்சோன்னே இந்த ஃபுல் டே உபவாசம் இருப்பீங்களா, ராத்திரிலாம் தூக்கம் வராது, போச்சு அவ்வளோதான். ஏன்னா வயிற்றுல ஏதாவது ஃபுட்டு போட்டாதான் தூக்கம் வரும். நமக்கு ஹேபிட் அப்படி ஆயிருக்கு. அப்போ ஒரு கவலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கவலம், 1 கவலம், 2 கவலம், 3 கவலம், 4 கவலம், தூக்கம் வரவே வராது. அப்போ வேக்கப் ஆகிருக்கிறது எவ்வளோ டைம் இருக்கும்? உங்களையே அறியாமல் 2 மணி நேரம் தூங்குனீங்கன்னா பெரிய விஷயம், 3 மணி நேரம் தூங்குனீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நாள் ஃபுல்லாக வந்து ஃபுல் வேக்கப்பில் இருக்கும், தூக்கமே வராது. பழசெல்லாம் நினச்சி பார்ப்பீங்க, ஊறுகாலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நீங்கள் மனசுக்குள்ளார மனோராஜ்யமாக போகும். என்னென்னலாம் நீங்கள் சாப்பிட்டு பழகிருக்கீங்களோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க வாசனையெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும், அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது சாப்பிட்டுமே அன்னைக்கு, இதை சாப்பிட்டுமே இன்னைக்கு, எவ்வளோ நல்லா இருந்துச்சு, மனோராஜ்யமாக போகும் சாப்பிட்றத பற்றி. ராத்திரிலாம் தூக்கம் வராது, என்ன பண்ணுவீங்க, முடிச்சுக்கிட்டே கிடக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 கவலம் வரும்போது பாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக. அதுக்கப்புறம் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு வரும்போது எத்தனை ஆகிடும்? 15 கவலம் வந்துடும். 15 கவலம் சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 10 கவலத்துக்கு மேலே பனிஷ்மெண்ட் மாதிரி ஆகிடும். ஐயோ என்னடா அது வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு முழுங்கிறதே கஷ்டமாக இருக்கும்.
உள்ள போகாது. ஏன்னா உப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது, காரம் இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது, இனிப்பு மட்டும்தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துப்போம். ஒரு கவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர், பால், அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொமோகிரானேட், இது மாதிரி ஏதாவது திராட்சை, ஆப்பிள் கட் பண்ணி, இல்லை வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கிறது, இது மாதிரி ஏதாவது உள்ள தள்ள முடியாது. காயெல்லாம் சாப்பிடாதீங்க, பருப்பு காயெல்லாம் போட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது, முடிச்சு போச்சு. ஏன்னா உள்ளேயே போகாது, வாமிட் வர ஆரம்பிச்சிடும். 10, 12 கவலம் 15 கவலம் போறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அப்புறம் திரும்ப பௌர்ணமியில இருந்து திரும்ப என்ன ஆகும், கம்மியாக ஆரம்பிக்கும். 14, 13 தேய்பிறை வந்துடும். தேய்பிறையில வந்து பார்த்தீங்கன்னா 14, 13, 12 அப்படின்னு வரிசையா வந்து திரும்ப எங்க வரும், அமாவாசைக்கு வரும்போது 0. அப்ப அமாவாசையில ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் இருக்கிற சாந்திராயன விரதத்துக்கு பேரு பௌர்ணமி வரைக்கும் கிராஃப் மேல ஏறும், பௌர்ணமிக்கு கீழே கிராஃப் கீழே இறங்கும், ஒவ்வொரு கவலமா கீழே இறங்கும். இதுக்கு பேரு யவச்சாந்திராயணம் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் 4வது வந்து பாத்தீங்கன்னா பிப்பிலிகா சாந்திராயணம் அப்படின்னு ஒரு விரதம். பிப்பிலிகா சாந்திராயணம். பிப்பிலிக்கானா என்ன அர்த்தம் அப்படின்னா, எறும்புக்கு பேர் பிப்பிலிக்கான்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. எறும்பு எப்படி இருக்கும் பாத்தீங்களா, தெரியல, 2 பக்கம் டும்முன்னு இருக்கும், இப்படி இருக்கும் கனெக்ஷன். சென்டர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே என்ன எறும்புக்கு வித்தியாசமா பாடி, ஒரு கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த இன்ஜினுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி நடுவுல பாடிக்கு நடுவுல ஒரே ஒரு ஏதோ ஒரு கட்டி வச்சிருக்க இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ அதே மாதிரி அமாவாசையில ஆரம்பிச்சு அமாவாசையில முடிச்சீங்கன்னா, முதல்ல பௌர்ணமியில ஆரம்பிச்சு பௌர்ணமியில முடிச்சா, அமாவாசையில இருந்து ஆரம்பிச்சு அமாவாசையில முடிச்சா யவச்சாந்திராயணம். பௌர்ணமியில ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, பௌர்ணமி என்னது பெருசா இருக்கும், 15 கவலம் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் நாளே ஃபீஸ்ட் தான், 15 கவலம் தெம்பா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மெதுவா ஒவ்வொரு கவலமா கம்மியாயிட்டே வரும், 14, 13, 12 அப்படின்னு கம்மியாகி அமாவாசை 15 நாள்ல என்ன ஆயிடும், அமாவாசை வரும், 0க்கு வந்துடும். கிராஃப் மேல இருந்து கீழே இறங்கிட்டே வரும். 0க்கு வந்தோடனே அமாவாசை அன்னைக்கு ஃபுல் ஃபாஸ்டிங். அப்புறம் திரும்ப 1, 2, 3, 4, 5 திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். அமாவாசை இருக்கே அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா 15 கவலத்தோடு கம்ப்ளீட் ஆகும். இருக்கிறது ரொம்ப டஃபஸ்ட் சாந்திராயணம் எது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இந்த சாந்திராயணம் கஷ்டம். யாராவது எடுக்கிறீங்க அப்படின்னா யவச்சாந்திராயணம் எடுத்துருங்க, பிப்பிலிகா சாந்திராயணம் பண்ணாதீங்க. என்னன்னா இந்த டிக்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, 15ல இருந்து கம்மியாகி 8 கவலம் வரும்ல, அஷ்டமி அன்னைக்கு 8 கவலம் வந்துடும். அந்த 8 கவலம் வரைக்கும் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா கஷ்டம்லாம் இருக்காது, ஈஸியாக தானே சாமி இருக்கு அப்படின்றீங்க. இந்த 8 கவலத்துக்கு மேலே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, 7 கவலத்துக்கு இறங்கும் போது என்ன ஆகும், அப்படியே பாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 கவலம் பத்தாது நமக்கு பாடி. அப்போ அந்த அஷ்டமிக்கு அப்புறம் கீழே இறங்கி அமாவாசை 0 வந்து திரும்ப 1 கவலம் 2 கவலமா ஏறி திரும்ப அஷ்டமி வரை வரணும், 8 கவலத்துக்கு வரணும். அப்ப இங்க ஒரு 7 நாள், இந்த பக்கம் ஒரு 7 நாள், அப்புறம் நடுவுல ஒரு நாள், 8 நாள், மொத்தம் 14, 15 நாள். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி கீழே இறங்கி திரும்ப ஏறி நார்மலுக்கு வரும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் பேக்கப்லேயே இருக்குங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூக்கம், ஒரு சின்ன துளி தூக்கம் கூட உங்களுக்கு வராது. நியமம் இருக்கு, என்ன தெரியுங்களா, மத்தியான நேரத்துல தூங்கக்கூடாது விரத காலத்துல. ஏகாதசி விரதம்லாம் இருக்கீங்க, ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா விரத காலத்துல மாத்தியானிக்க தூக்கம் ஆகாது. நீங்க என்ன சாமி நல்லா தூங்கி எழுந்திரிச்சிடுற சாமி அப்படின்னா ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணி எல்லாம் நினைக்கிறீங்க, தூங்கக்கூடாது விரதம். முடிச்சா இன்னும் வயசானவங்களா இருக்கீங்க, என்ன பண்ணுங்க, பாயில படுக்க கூடாது, வெறும் தரையில தான் படுக்கணும். விரத காலத்துல எங்க படுக்கணும், வெறும் தரையில தான் படுக்கணும். சாமி ரொம்ப கஷ்டம் இல்லை சாமி, ஆமா கஷ்டம்தான். தபஸ்னா என்னது, கஷ்டம்தான். காய கிளேஷம் சொன்னல, இந்திரியங்களை வாட்டுதல், நாக்கு கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது, மியூசிக் ஆடியோலாம் விட்டுறணும், பாட்டு டிவி படம்லாம் பார்க்கக்கூடாது, காசிப் இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய சொந்த வீட்லயே உட்காந்துட்டு அவன் இப்படி அவன் இப்படிலாம் ஊர் கதையெல்லாம் பேசக்கூடாது. அப்ப இந்த தபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாந்திராயண விரதங்கள் 4 வெரைட்டி இருக்கு. அப்புறம் தப்த கிருச்சிரம், மகா கிருச்சிரம் அப்படின்னு 2 விரதங்கள் இருக்கு. கிருச்சிரத்திலேயே இன்னும் வெரைட்டி. அதுக்கப்புறம் பிராஜாபத்திய விரதம் இருக்கு. மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஏகாதச இதுல வந்து அத்தியாயத்துல 11வது அத்தியாயத்துல இதை பத்தி நிறைய விசாரம் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்லாம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த விரதங்கள்லாம் என்ன எதுக்காக சுவாமி அப்படின்னா, கண்டிப்பா மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவன் பண்ணணும். ஆச்சாரியர் சொல்லிட்டாரு, ந அதபஸ்வினோ நா தபஸ்வினோ யோகோ சித்தியதி
தபஸ் இல்லாதவனுக்கு யோகம் சித்திக்காது. ஒரு ஸ்டேட்மெண்ட், பக்கா ஸ்டேட்மெண்ட். ஆத்மபோதம் யாராவது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்மபோதத்தோட முதல் ஸ்லோகமே மங்களாச்சரணம் ஆரம்பிக்கும். சங்கரர் எழுதுறார் ஆத்ம போதத்துல. தபோபிகி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பார் தெரியுங்களா? மங்களாச்சரணத்துல தபோபிகி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் வீதராகினாம். சென்ஸ் ஆர்கன்ஸை எப்படி சுவாமி கண்ட்ரோல் பண்றது, மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது சுவாமி அப்படின்னா, சென்ஸ் ஆர்கன்ஸையும் மனசையும் அதுக்கு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்ட்ரோலுக்கு வரவே வராது. அப்ப ஏகாதசி விரதம் மாதிரியா ஆரம்பிச்சு மெதுவா சாந்திராயண விரதங்கள்லாம், இதெல்லாம் யாருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானப்பிரஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா பிரதானமானது ஈஸ்வர பிரணிதானமும் தபஸும் தான் சொல்லப்பட்டிருக்கு. குட்டிச்சக சன்னியாசிக்கும் வானப்பிரஸ்தர்களுக்கும் ஈஸ்வர பிரணிதானம் தபஸு பிரதானம். அப்ப 50 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு விரதத்தை கையில எடுத்துக்கணும். இந்த தபஸ் பண்ணாதான் என்ன நடக்கும்? க்ஷீண பாப்பானாம். தபஸ் பண்ணவங்களுக்கு தான் பாப்பங்கள் நாசத்தை அடையும். பாப்பம் நாசமாகல அப்படின்னா நீங்க நினைச்சா கூட இந்த சுவாத்தியாயத்திலேயோ இதை அடையிற வேண்டிய விஷயத்துல யோகத்திலேயோ உங்களால உட்கார முடியாது. அப்ப அதனால என்ன பண்ணணும்? தபஸ் இல்லாதவனுக்கு பாத்தீங்கன்னா எதுவும் கிடைக்காது. மனுஸ்மிருதியில சொல்றாரு, தபஸ் இல்லாதவனுக்கு ஒன்னும் கிடைக்காது சுவாமி அப்படின்ற. அப்ப தபஸ் பண்றவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லாம் சித்தியாகும். புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து ஆச்சாரிய சொல்றார், அநாதி கரும கிளேஷ வாசனா சித்ரா. ரொம்ப அற்புதமான பாஷ்யம். அநாதி கரும, எப்ப கர்மா பண்ணோம்? முதல்ல புண்ணியம் பாப்பம் ஆரம்பிச்சிருப்போமா? எப்ப ஆரம்பிச்சோம் தெரியல சாமி. அநாதி காலத்திலிருந்து கோடிக்கணக்கான ஜென்மங்களா வந்துகிட்டு இருக்கு. இந்த கர்மங்களோட சேர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா கிளேஷங்கள் இருக்கு. வரப்போகுது, கிளேஷங்களை பத்தி பேச போறோம். மொத்தம் 5 கிளேஷம் சொல்லியிருக்கோமா? வரப்போகுது, அதெல்லாம் சொல்ல போறோம். 5 கிளேஷங்கள். கிளேஷம்னா என்னது? துக்கம் கொடுப்பவைகளுக்கு பேர் கிளேஷம்னு பேர். ஏன் மனசு கிளேஷமா இருக்க? ஒரே கிளேஷமா இருக்கு மனசு அப்படி இருக்கும். கிளேஷம்னா என்ன அர்த்தம்? ஒரே துக்கமா இருக்கு, சூம்பி போயிருக்கு, ஆன்சைட்டியா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளேஷம்னு பேர். அப்போ அநாதி காலத்துல இருந்து வரக்கூடிய கர்ம கிளேஷ வாசனா, கர்ம கிளேஷ வாசனா, நிறைய கர்மங்கள். கர்மத்துல என்ன இருக்கும்? புண்ணிய பாப்பம். அந்த புண்ணிய பாப்பத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்? சுக துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். கூடவே அந்த கர்மத்தை பண்ணும்போது என்ன பதிவாயிடும்? அதோட வாசனையும் பதிவாயிடும். அப்ப கர்மம் வாசனை, அந்த கர்ம வாசனைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? அந்த கிளேசங்கள் சொல்லக்கூடிய துக்கம் இது இருக்கு. இந்த 3த்துனாலையும் சித்திரானா வரையப்பட்டது மாதிரி நம்ம சித்தம் பாத்தீங்கன்னா ஒரு பிளைன் ஸ்கிரீன், ஒரு பெயிண்டிங் பண்றதுக்கான ஒரு பேஸ். அந்த பேஸ்ல ஒரு கேன்வாஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டு ஒரு கேன்வாஸ் வச்சிடறோம். ஒயிட் கலரா இருக்கு கேன்வாஸ். அந்த கேன்வாஸ்ல நம்ம என்ன பண்றோம்? கலர் எடுத்து அடிச்சு பெயிண்ட் பண்றோம். ஒரு பேஸ் கலர் கொடுக்குறோம், அதுக்கு மேல சித்திரங்கள்லாம் வரைகிறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சித்தம் பாத்தீங்கன்னா ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒயிட் கலர் கேன்வாஸா இருக்கு. இதுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா கர்மம் கிளேஷம் வாசனைகள், இந்த 3த்துனாலையும் பெயிண்ட் அடிக்கப்பட்டு விசித்திரமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசித்திரமா இருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பிரத்யுபஸ்தித. இங்கேயும் சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்திலும் தமிழ்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. பிரத்யுபஸ்திதன் இருக்கணும். பகாரம் விட்டு போயிருக்கு. பிரத்யுபஸ்தித, பா விட்டு போயிருக்கு, எழுதிக்கணும். பிரத்யுபஸ்திதனா நமக்கு முன்னாடி வீற்றிருக்கின்ற நம்மளோட சித்தம் எப்படி இருக்கு? நமக்கு முன்னாடி இருக்கா? தெரியுதா? ஆமா சுவாமி தெரியும் சுவாமி. காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு சுவாமி. என்னன்னே தெரியல சுவாமி. காலையில இருந்து ஒரே எரிச்சலா இருக்கு. என்னன்னே தெரியல, ஒரே ஒரு மாதிரி ஆன்சைட்டியா இருக்கு, வெறுப்பா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு. காரணமே தெரியாதுன்னு நமக்கு. நான் இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் என்னவோ சாயந்தரம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே மாதிரி டைட்டா இருந்துச்சு. என்ன டைட்டா இருக்கு? அப்புறம் அப்படியே ஒரு கிரிவலம் போயிட்டு வந்தேன். வண்டியிலேயே ஹாயா போயிட்டு வந்தோன்னா எல்லாம் போச்சு. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு ப்ரெஷர், நமக்கு என்ன ரீசனே தெரியாது. மைண்ட் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ் ஆயிரும், என்னன்னே தெரியாது. மனசு சூம்பி போயிருக்கும். சில சமயம் பிரசன்னமா இருக்கும், நல்ல ஆனந்தமா இருக்கும். ஏன் பிரசன்னமா இருக்கு தெரியாது, ஏன் சூம்பி போகுது தெரியாது. சிலதுக்கு காரணம் தெரியும், சிலதுக்கு காரணம் தெரியவே தெரியாது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த சித்திரம் ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி இருக்கிற இந்த மனசு பாத்தீங்கன்னா கர்மத்தினாலையும் கிளேஷங்கள்னாலையும் வாசனைகள்னாலையும்
அநேக விதமான சித்திரங்களால் உபஸ்திதமா இருக்கு. உபஸ்திதம்னா என்ன அர்த்தம்? பிரத்யுபஸ்திதம்னா நமக்கு முன்னாடி வீற்றிருக்கின்ற இந்த சித்தமானது. விஷயஜாலா, சரி இந்த மூணும் இருக்கே அப்படின்னா இல்ல வெளியில போறதெல்லாம் எடுத்து இந்த யானை என்ன பண்ணிக்குது, மேலே போட்டுக்குது. குட்டி யானை ஐயோ குட்டி யானை, நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன். ஐயோ என்ன ஆட்டம் போடுதுன்றீங்க, அந்த கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குங்க அந்த குட்டி யானை. அதுவும் அந்த மண்ணு பக்கத்துல விட்டீங்கன்னா, பக்கத்துல அந்த சேர் எடுத்து பக்கத்துல விட்டீங்கன்னா அதை எடுத்து தலையில் போட்டுக்குது. அம்மா பக்கத்துல இருக்கு, எடுத்து மேல போட்டுக்குது அந்த மண்ணை எடுத்து. நம்ம என்ன பண்றோம், நம்ம சித்தம் என்ன பண்ணுது, அதே தானே பண்ணுது. ரோட்ல போறது எல்லாத்தையும் எடுத்து மேல போட்டுக்கிறோம். ஐயோ அவன் இப்படி போனானே, இவன் இதை செஞ்சானே, அவன் செஞ்சானே. இந்த பொலிட்டிஷியன் சரியில்லைல்ல, இன்டர்நேஷனல் பொலிட்டிஷியன், பாலிடிக்ஸ்ல இருந்து லோக்கல் பாலிடிக்ஸ் வரைக்கும், பக்கத்து வீட்டு பாலிடிக்ஸ் வரைக்கும், நம்ம வீட்டு பாலிடிக்ஸ் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரே பாலிடிக்ஸ் தான், காசிப் தான். ரோட்ல போறத ரோட்லயே போட்டுருக்கலாம்ல, எடுத்து மேல போட்டுக்கணும் யானை மாதிரி. அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா விஷயஜாலாச்ச. விஷயஜாலம்னு என்ன அர்த்தம்? ஒரே விஷயம் பின்னி ஒரு ஜாலமா இருக்கு. மீன் வலை மாதிரி, மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம வலையை போடுவோமோ அது மாதிரி நம்மளை வேணாமே நம்ம வலை போட்டுக்கிறோம். விஷயம்ன்ற வலையினால ஒரு விஷயம் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு, அப்படியே அதே விஷய சிந்தனை போயிட்டே இருக்கு. அந்த விஷயம் ஏதாவது ஒரு காசிப் பண்ணாங்கன்னா அந்த விஷயம் அதோட நிக்கிறது இல்லை. அவங்க காசிப் பண்றவங்க ஏதோ ஒரு விஷயத்தை போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம அதை குறிச்சே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், நிறைய சிந்தனை பண்ணிட்டே இருப்போம். நான் இவர் சதானந்தம் பேசும்போது டக்குன்னு கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். நான் நிப்பாட்டுக்க எதையோ போகுது போட்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் போட்டுட்டு போயிடுவாரு, நம்ம சித்தம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால ரொம்ப அப்படின்னு நான் சொல்லுவேன், இந்த RSS காரங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த மெசேஜ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்துடும். ஐயோ அவன் கோயிலை இடிச்சிட்டானாமே அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. சித்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும், அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாலமா சுத்தி நம்ம என்ன பண்ணுது, விஷய ஜாலத்துக்குள்ளார நம்ம மாட்டிக்கிட்டு அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும், கெட்டதா இருக்கும், சந்தோஷப்படுவோம், துக்கப்படுவோம், அப்படிப்பட்டதா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளார சித்தம் எப்படி இருக்கு, கர்ம கிளேச வாசனைகளால் ரொம்ப இருக்கு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா விஷய ஜாலத்தினால அசுத்திர், இந்த எப்படி விஷய சிந்தனையினால இந்த மனசு எப்படி இருக்கு, சஞ்சலப்பட்டு அசுத்தமாக இருக்கிறது. அந்த அசுத்தத்தை பாத்தீங்கன்னா நாந்தரேன தபக சம்பேதம் ஆபத்தியத இதி தபசக உபாதானம். ரொம்ப தெளிவா சொல்றார். தப நாந்தரேன தபக, நாந்தரேன அப்படின்னா என்ன அர்த்தம், தபஸ் இல்லாமல். அப்ப நம்ம மனசுக்குள்ளார கர்மம் கிளேசம், அதுக்கப்புறம் வாசனைகள், அதுக்கப்புறம் வெளியில போய் இது என்ன பண்ணுது, விஷயங்களோட கனெக்ட் ஆகி தன்னை சுத்தி ஒரு வலைய போட்டுக்குது. அப்படி இருக்கிற இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா தபஸ் இல்லாமல், நாந்தரேன தபகனா தபஸ் இல்லாமல், சம்பேதம் ஆபத்தியத இதி, இந்த கர்ம கிளேஷ வாசனைகள் அசுத்தி, இந்த விஷய சிந்தனை, இதுல இருந்து சம்பேதம் பண்றது, நல்லா துண்டிக்கிறது, டிஸ்கனெக்ட் பண்றது, அப்படின்றது தபஸ் இல்லாமல் முடியவே முடியாது என்பதற்காக தபக உபாதானம். முதல் சாதனையா என்ன சொல்லியிருக்கு, தபஸை ஸ்வீகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாதகன் தபஸ் பண்ணணும்னு என்ன அர்த்தம், நீங்க ஒரே ஒரு சாந்திராயன விரதம் இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஏன் நான் காசி பண்ணக்கூடாது, நீங்க போன் பண்ணி முன்னாடியே சொல்லிடுவீங்க. இல்லைன்னா ஒரு ஆட்டோ இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வேதனிஷ்டானந்த ஒரு மெசேஜ், ஒரு போன் அடிச்சாவே எனக்கு வந்துருது, சுவாமி இன்னைக்கு பேச மாட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து. அப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும், யார் ஃபோன் பண்ணாலும் டிஸ்கனெக்ட். ஒரு மாசத்துக்கு டிஸ்கனெக்ட் ஆனீங்கன்னா என்ன ஆகும், பாதி ஃப்ரெண்ட்ஷிப் காலி ஆகிடும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஐயோ அது வேற கேஸ் போல இருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க, பைத்தியம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு பைத்தியம் முத்திரை குத்திடுவாங்க, ஏதோ பைத்தியம் யாரோ சாமியார் சொன்னாராம், ஏதோ நல்லா லைஃப்னா எனர்ஜி, சந்தோஷமா இருக்கிறது லைஃப். நல்லா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா, மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா உப்பு போடக்கூடாது, காரம் போடக்கூடாது, மிளகா போடக்கூடாது, என்னது தரையில் போட்டுக்கணும். அப்போ எதுக்கு பெட்டு வாங்கினீங்க, கட்டில் வாங்கினீங்க, காட்டெலாம் வாங்கி ஏசிலாம் போட்டுக்கூடாது, சுடு தண்ணியில் குடிக்கல, பச்சை தண்ணியில் தான் குடிக்கணும், 2 வாட்டி குடிக்கணும். என்னையா அவங்க இவ்வளோ ரொம்ப சேடிஸ்டாக இருப்பாரோ சாமி அப்படின்றோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைத்தியம்னு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் இப்படி இருந்தீங்கன்னாவே
நிம்மதி ஆயிடும். ஊர் உலகம் உங்கள்ட்ட பேசவே பேசாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தபஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே, நான் சொன்ன கிருச்சிர விரதங்கள் 1 மாச விரதங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னாவே என்ன ஆயிடும்னா நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு போயிடுங்க. ஒரு 3 நாளைக்கு கஷ்டமா இருக்கும். 3 நாளைக்கு இந்த நம்ம இது வரைக்கும் பண்ணிருக்க விஷயங்கள்லாம் அதோட இம்பாக்ட் வரும். 3 நாளைக்கு பின்னாடி சாப்பிடாம இருந்தீங்கன்னா இருக்கிற சுகம் இருக்குல்ல, அந்த 3 நாள் தான் கஷ்டம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஆனந்தம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணாம இருக்கிறதுனால, ஃபுட்டு தான் மெயின். இது இந்த ஃபுட்டை கம்மி பண்ணும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்திரியங்கள் தெளிவாயிடும், மனசு ரொம்ப கிளியர் ஆயிடும், சாந்தமாக ஆரம்பிச்சிடும். அப்ப மனசு வந்து சஞ்சலம் இருக்காது. தபஸ் பண்ணும்போது சஞ்சலம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது. விஷய வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களோட சிந்தனை பண்ணாம போச்சு அப்படின்னா மெதுவா வாசனைகளுக்கு ஃபீடிங் நடக்காது. அப்புறம் கிளேஷம் சொல்லக்கூடிய டிப்ரெஷன் எதுவுமே விரதம் இருக்கிறவனுக்கு வராது, மனசு கஷ்டம் வரவே வராது. அப்புறம் மெதுவா அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சுத்தி பண்ணணும் அப்படின்னா, சமாதி அடையணும், நமக்கு அந்த கர்ம சுத்தி வேணும் அப்படின்னா முதல் காரியம் தபசு. அததான் இங்க உபாதானம். தபச உபாதானம்னா தபஸ வந்து கிரகணம் செய்யப்பட்டிருக்கு முதல்ல. இரண்டாவது என்னது சொல்ற, தச்சகா, அந்த தபசும் சித்த பிரசாதனம் ஆபாதனம் அனேன ஆசேவிதம் இது ஆசேவியமிதி மன்யதே. இந்த தபசு எப்படிப்பட்டது, சித்த பிரசாதனம். சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசாதத்தை கொடுக்கக்கூடியது. சித்தம் பிரசாதம் என்னது, மனத்தெளிவு, மனசாந்திக்கு பேரு பிரசாதம்னு பேரு. புளியோதரைக்கு பேரு இல்ல, சக்கரை பொங்கலுக்கு பேரு இல்ல, சித்தத்தோட மனசாந்திக்கு பேரு தான் பிரசாதம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த தபஸ் பண்றவனுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, ஏகாதசி விரதம் இருந்துலே பாருங்களேன். ஏகாதசி விரதம் இருந்துட்டு இப்ப லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா மௌன விரதம் இருங்க. 6 நாள் 8 நாள் லீவ் வருது நமக்கு. 8 நாள் லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு விரதம், மௌன விரதம், இல்லைன்னா பௌர்ணமிக்கு மௌன விரதம்னு இருந்துருங்க. இல்லைன்னா அஷ்டமி, 2 அஷ்டமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அஷ்டமி மௌனம் அப்படின்ட்டு கை கால ஆட்டிலாம் பேசக்கூடாது, எழுதிலாம் காட்டக்கூடாது. முந்தின நாளே சொல்லி என்ன யாரும் வந்து பேசக்கூடாது, ஆக்ஷன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு எந்த இது ரியாக்ஷன் பண்ணாம உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஏகாந்தமா ரூம்ல இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் நீங்க மௌனம் இருந்துட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஐயோ நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மனசு அவ்வளவு சாந்தியா இருக்கும். அப்பதான் தெரியும் நமக்கு, இந்த கல்லை எடுத்து தண்ணியில வந்து இந்த பாண்டுல வந்து நம்ம ஒவ்வொரு கல்லா போட்டோம்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகி வேவ்ஸ் போகும். அப்போ ஒவ்வொரு சப்தமும், இப்ப நம்ம மௌனம் இல்லாம இருக்கும்போது ஒவ்வொரு சப்தமும் என்ன பண்ணுதுன்னா ஒரு கல்லு போடுற மாதிரி தண்ணியில வேவ்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அசாந்தியா இருக்கு. எப்போ நீங்க வந்து மௌன விரதம் இருக்கீங்களோ அப்போ மனசாந்தி உண்டாயிடும். எப்ப இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணாம இருக்கீங்களோ, கிருச்சிர விரதங்கள்லாம் இருக்கும்போது இன்னும் மனசாந்தி கிடைக்கும். அப்ப இந்த தபஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்த பிரசாதனம்னு பேர். சித்த பிரசாதத்தை கொடுக்கக்கூடியது, மனசாந்தியை கொடுக்கக்கூடியது. அது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, ஆபாதனம் அனேன ஆசேவியம். இது ஆபாதனம்னு அந்த மனசாந்தி எப்படி உண்டாகும் அப்படின்னா, சாமி இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி, மனசாந்தியோட இருக்கு. யாராவது ஒரு நியூஸ் ஒன்று சொன்னாங்கன்னா போச்சு, முடிஞ்சு போச்சு, உங்க சாந்தி போயிடும். எதையாவது பார்த்தோன்னா சாந்தி போயிடும், ஏதாவது ஒரு விஷயம் கேட்டோன்னா சாந்தி போயிடும், நல்லா இருக்கு மனசு. ஆனா விரதங்களையும் இந்த தபஸையும் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மனசாந்தி. ஆபாதனம்னு என்ன அர்த்தம், எந்த ஒரு தடைகளும் இல்லாம, பாதமும் இல்லாம, தபஸுனால எந்த ஒரு தடையும் இல்லாம மனசாந்தியானது உண்டாகும். அதனால ஆசேவியம் இது மன்யதே. இந்த தபஸ வந்து பூரணமாக முழுமையா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆசேவியம்னு அர்த்தம், அனுஷ்டானம் பண்ணணும். இப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் போட ஆரம்பிச்சேன். அஜித் சாரு அப்புறம் சிமி சேச்சிலாம் ஏகாதசி விரதம் இருக்காங்க, முன்னாடியே இருக்காங்க. அவங்க வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்ப என்னோட சிஷ்யர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருக்காங்க. ஏகாதசி விரதத்துல நாத பிரம்ம விஜயானந்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரணவ சுருப்பானந்த என்னோட சிஷ்யர்கள் எல்லாமே கிரிவலமே போயிட்டு வருவாங்க. 14 கிலோமீட்டர் கிரிவலம் போயிட்டு ஏகாதசி விரதம் இருந்துக்கிட்டு 3 கிளாஸ் 2 கிளாஸ் கேட்டுக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவாங்க. என் சேவை குரு சேவையும் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது, ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகாது, மனசாந்தி அவ்வளோ பலம் கிடைக்கும். தபஸுனால மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் இந்த ஆத்தியாத்மிகத்தை.
அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தடையில்லாத மனசாந்தின்ற அந்த பிரசாதம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பூரணமாக தபஸை அனுஷ்டானம் செய்ய வேண்டும். ஆசேவியம் இது தபஸ் சொல்லியாச்சு. சுவாத்தியாயம் என்ன அர்த்தம்? சுவாத்தியாய பிரணவாதி பவித்ரானாம் ஜபக சொல்லிட்டாரு பாருங்க. சுவாத்தியாயத்துக்கு முதல் அர்த்தம் என்ன சொல்லியிருக்கேன்? சுவாத்தியாயத்துக்கு முதல் அர்த்தம் மோட்ச கிரந்தங்களை அத்தியனம் பண்றது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது மோட்ச கிரந்தம் யோக சூத்திரத்தை படிக்கிறோம். ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மீனிங் எடுத்திருக்காரு பாருங்க. சுவாத்தியாயன்றதுக்கு அர்த்தம் பிரணவாதி பவித்ரானாம் ஜபக. பிரணவம் முதலியான பவித்திர மந்திரங்கள் இருக்குல்ல, ஆதி சப்தத்துல எதை எடுக்கலாம்? பிரணவத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது காயத்ரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமசிவாய பஞ்சாட்சரி எடுத்துக்கலாம். ஓம் நமோ நாராயண எடுத்துக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா தேவியோட மந்திரங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம், அம்பாலோட மந்திரங்கள். எதையாவது பவித்திரம் பண்ணக்கூடிய மந்திரங்கள்னா என்ன அர்த்தம்? சாத்விக மந்திரங்கள் இருக்கு. சாத்விக மந்திரங்கள், தாமச மந்திரங்கள், ரஜோ மந்திரங்கள் இருக்கு. நீங்க பாருங்களேன், ஒரு மந்திரத்தை எடுத்து நீங்க சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓங்காரத்தை வந்து பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு, மனசாந்தியா இருக்கும். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரம் இந்த இது இருக்குல்ல, திரையம்பகம் விஜாமகே சுகந்தி புஷ்டி வர்தனம் உர்வாருகமவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. மூணு நாள் லீவ் வருது இல்ல. ரஜோ மந்திரம் என்ன பண்ணுன்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுங்க, ஒரு 500 மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுங்க. 3 நாள் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளார ஒரு வீரியம் பாருங்க. யாரையா போட்டு அடிக்கலாம் போல இருக்கும் உங்களுக்கு. யாரையா போட்டு சண்டை போடலாமா போய் அப்படின்னு. இந்த நெரு சிஸ்டம்லாம் எப்படி ஆயிடும்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஜிம்முக்கு போன மாதிரி, பவர் ஜிம்முக்கு போன மாதிரி இருக்கும். யார்ட்டையா போய் குஸ்தி பண்ணலாமா, ஃபைட்டிங் பண்ணலாமான்னு தோணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரம் எதுக்காக பிரயோகப்படுத்துறதுன்னா, பெட்ல இருக்காங்கன்னு வச்சுங்களேன். யாராவது பெட்ல இருக்காங்க, மரணப்படுக்கையில இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்கு, ரொம்ப தளர்ந்து அவங்களோட ரொம்ப ஃபீவர்ல இருக்காங்க, ரொம்ப பலகீனமா இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மந்திர பிரயோகம் பண்ண சொல்லியிருக்கு. இந்த மந்திர பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா மிருத்யுஞ்சய மந்திரம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட நெர்வ் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப தளர்ந்து போயிருந்ததெல்லாம் ஃபிட் ஆயிடும். இப்ப நீங்க நார்மலா இருக்கீங்கல்ல, இப்ப நார்மலா இருக்கும் போது பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? ஓவர் ஃபிட் ஆயிடும். ஓவர் ஃபிட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? குரோதத்தோட யாரையாவது அடிக்கலாம் போல இருக்கும். ருத்ர மந்திரம் அது. அப்ப சாத்விக மந்திரம், காயத்ரி மந்திரமோ இல்ல பிரணவ மந்திரமோ படிச்சீங்க அப்படின்னா, ஓம் நம சிவாய சொன்னீங்கன்னா பாருங்க ஒரேதான். ஓம் நம சிவாய சொன்னீங்கன்னா ஒரு விதமா இருக்கும், அதே நேரத்துல மிருத்யுஞ்சய மந்திரம் சொன்னீங்கன்னா ஒரு விதமா இருக்கும். இப்ப மந்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சாத்விக, ராஜச, தாமச 3 விதமான மந்திரங்கள் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தசமகா வித்யால பாத்தீங்க அப்படின்னா பிரத்யங்கரா மந்திரம்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது இருக்குல்ல, இப்ப புதுசா ஃபேமஸா இருக்கு, என்னது நம்ம அம்பாள் வாராகி மந்திரம்லாம் சொன்னீங்கன்னு வச்சுங்க, எப்படி தெரியுங்களா இருக்கும் உங்களுக்கு, யாரையா போய் அடிக்கணும்னு போல தோணும். அதெல்லாம் ராஜச மந்திரங்கள். மகாகாளி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மிருத்யுஞ்சய மந்திரம் மாதிரியே எல்லாத்தையும் டிஸ்ட்ராயர் பண்ற மந்திரம் இது. காளி மந்திரம்லாம் அதெல்லாம் தாமச ரூபம், அதெல்லாம் ருத்ரனோட ரூபம். அப்போ மந்திரங்கள்ல பேதம் இருக்கு. இப்ப சமாதிக்கு போகணும்னு வச்சுங்களேன், பிரத்யங்கரா மந்திரத்தையோ இல்ல வந்து வாராகி மந்திரத்தையோ இல்ல ருத்ர மந்திரத்தையோ மிருத்யுஞ்சய மந்திரத்தையோ சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியாது? சமாதிக்கு போக முடியாது. ரொம்ப ரஜோகுணம் வந்துடும், ஃபைட் பண்ற மாதிரி ஆயிடும். சில மந்திரங்கள்லாம் இருக்கு, யக்ஷினி மந்திரங்கள்லாம் தாமசத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்க அகோரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பணத்தை சாப்பிடுவாங்க, நிறைய வந்து பாத்தீங்கன்னா குளிக்கவே மாட்டாங்க, ரொம்ப இதா இருப்பாங்க. இந்த இதுல காசியில போய் காட்டுல பாத்தீங்க அப்படின்னா சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு அந்த மசானத்திலே இருப்பாங்க. அவங்களால நம்மளால ஜீரணமே பண்ண முடியாது. என்ன காரணம்னா அவங்க பிரயோகம் பண்ற மந்திரங்கள் எல்லாமே தாமச மந்திரங்கள். அப்ப தாமச மந்திரத்தை பண்றதுனாலயோ ரஜோ மந்திரங்களை பண்றதுனாலயோ உங்களுக்கு சமாதி கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? காயத்ரி, பிரணவம் காயத்ரி. நமக்கு வந்து பிரணவத்துல தான் ஆரம்பிக்கணும். ஆச்சாரிய எழுதுற பாருங்க, பிரணவாதி பவித்ரானாம்னா என்ன அர்த்தம்? சாத்விக மந்திரங்கள்னு அர்த்தம். சாத்விக மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்றதுக்கு பேரு சுவாத்தியாயம்னு பேரு. அதுக்கு அடுத்தது மோட்ச சாஸ்திர அத்தியனம் எழுதிட்டாரு பாத்தீங்களா? ஆல்டர்னேட்டிவ் என்னது? அதுக்கு 2வது மீனிங் இருக்கு. மோட்ச சாஸ்திரங்களை அத்தியனம் பண்றதுக்கு பேரும் சுவாத்தியாயம் அப்படின்னு பேரு ஆயிடுச்சு. 2 மீனிங் சொல்லியாச்சு. அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன சுவாமி? அப்ப நான் ஆச்சரிய சொல்றாரு, ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரக்ட் மீனிங் என்னது? சரணாகதின்னு பேரு. ஈஸ்வரனை சரணாகதி பண்றதுக்கு பேரு ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு பேரு. அது எப்படி பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா,
முதல் மீனிங் என்ன சொல்லியிருக்க? ஈஸ்வர பிரணிதானம் பண்றதுக்கு 23ல இருந்து போன பாகத்துல பார்த்தோம். 23ல இருந்து பார்த்துக்கிட்டே வரும்போது 32 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஈஸ்வர பிரணிதான அத்வான் சூத்திரத்துக்கு என்னது? தஜ்ஜபக ததர்த்த பாவம். ஓங்காரத்தை ஜபிக்கிற தஸ்ய வாச்சக பிரணவகா தஜ்ஜபக ததர்த்த பாவம். அதுதான் ஈஸ்வர பிரணிதானத்துக்கு முதல் அர்த்தம். அப்ப ஏற்கனவே சுவாத்தியாயத்துக்கு அந்த மீனிங் சொன்னதுனால ஆச்சாரியர் வியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா, சர்வ ஈஸ்வர பிரணிதானத்துக்கு வேற அர்த்தம் எடுக்கிறார், செகண்டரி மீனிங் எடுக்கிறார். சர்வக்கிரியானாம் பரமகுரவ் அர்ப்பணம். பரமகுரு யாருங்க? பூர்வேஷாமபி குருகு. ஞாபகம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, சூத்திரம் சொல்லணும். பூர்வேஷாமபி குருகு காலேன அனவச்சேதாத். அந்த 23ல இருந்து வர சூத்திரத்துக்குள்ளேயே என்ன இருக்கு? 26வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? ச பூர்வேஷாமபி குருகு காலேன அனவச்சேதாத். அவர்தான் ஆதி குரு, எல்லா குருமார்களுக்கும் குரு, பரமகுரு. நம்மளோட பரமகுரு யாரு? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் இடத்துல பரமகுரவு சர்வக்கிரியானாம் பரமகுரவு அர்ப்பணம். அந்த பரமகுருவா இருக்கிற ஈஸ்வரன் இடத்துல என்ன பண்ணணும்? பரமகுருவா இருக்கிற ஈஸ்வரன் இடத்துல எல்லா கர்மங்களையும் என்ன பண்ணணும்? சர்வக்கிரியானாம் அர்ப்பணம். எங்க என்ன ஸ்லோகம் அது? 3:30 பக்கத்துல போட்டுங்க. 3:30 மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. லாபமோ நஷ்டமோ பகவான் பண்ண சொல்ற, நான் பண்றேன், அவர் தான் முக்கிய கர்த்தா அப்படின்ட்டு எல்லா கர்மத்தையும் அவர் மேல தூக்கி போட்டுறது. சர்வக்கிரியானாம் பரமகுரவ் அர்ப்பணம். கிரியைகளையே கர்மத்தையே அவர் இடத்துல போட்டுறது. ரெண்டாவது தத் பல சந்யாசோவா. அது பண்ண முடியலன்னா என்ன சுவாமி பண்றது? எல்லா கர்மத்தையும் அவர் மேல போட முடியல அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்ம பலனை தூக்கி அவர் மேல போடு. நான் பண்றதோட எல்லா நல்லதோ கெட்டதோ, காயா வாச்சா மனசா, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லா கர்ம பலனும் எனக்கு வேணாம், மால மரியாதையும் எனக்கு வேணாம், அப்பமானமும் எனக்கு வேணாம், எல்லாம் கிரெடிட்டும் அவருக்கு தான், டெபிட்டும் அவருக்கு தான் அப்படின்ட்டு பரமகுருவின் இடத்துல என்ன பண்ணணும்? ஈஸ்வரன் இடத்துல கர்ம பலனை சந்நியாசம் செய்தல்னு அர்த்தம், தியாகம் பண்றது. தியாகம் பண்ணிட்டு என்ன ஸ்லோகம் அப்படின்னா 5:10 சொன்னோமா? 5:10 என்ன சொல்லியிருக்கோம்? பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோத்யஹ லிப்யதே நசபாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா இருக்கா? அந்த ஸ்லோகத்தை எடுத்து போட்டுட்டீங்கன்னா சரியா வந்து. அப்போ கர்மத்தை தியாகம் செய்தல், கர்ம பலனை தியாகம் செய்தல், இந்த ரெண்டுத்தையும் வான்னு போட்டிருக்காரு. உங்களால எது முடியுமோ 2 முடிஞ்சா ரொம்ப சாமர்த்தியம். இல்ல என்னால 2 முடியல சாமி, அப்ப எல்லா கர்மத்தோட பலனையும் ஈஸ்வரனுக்கு பண்ணுங்க. மெதுவா மெதுவா கொஞ்ச நாள் மெச்சூரிட்டி வரும்போது கர்மத்தையே தூக்கி அவன்கிட்ட போட்டுருங்க. நான் பண்ணல. எந்த கர்மா பண்ணும்போது உள்ளுக்குள்ள நான் பண்ணல, இதோட பலன் எனக்கு இல்லை, இது நல்லது வருதோ கெட்டது வருதோ இதெல்லாம் எதிர்க்க வரவங்களோட கர்மாவை பொறுத்தது. என் கர்மா என்ன இருக்குமோ அதான் பகவான் கொடுப்பார், கர்ம பலன் என்னவோ அப்படின்ட்டு. எந்த கர்மா பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம். எந்த கர்ம பலன் வந்தாலும் பிரசாதம். இந்த புத்தியில இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு பேரு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் கிரியாயோகா அப்படின்னு பேர். இந்த 3த்தையும் அப்ளை பண்ணும்போது நம்ம சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவாமி ஆகும்? அடுத்த சூத்திரம் சொல்ல வருது. அடுத்த சூத்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கிரியாயோகத்தை தான் பண்ண போறோம். என்னது கிரியாயோகம்? தபஸ் பண்ணணும். சாப்பிட்டு கொளுத்து போயிருக்கீங்க, நிறைய பேர் பார்த்தாவே தெரியுது. கண்ணெல்லாம் வந்து ஃப்ளஷ்ஷா இருக்கு, நிறைய போன்லாம், நல்ல போனை சுற்றி நிறைய ஃப்ளஷ் இருக்கு, நிறைய ஃபேட்டும் இருக்கு. எல்லாம் 10 கிலோ கம்மியாகணும். 10-15 கிலோ மெதுவாக ஒரு 5 வருஷத்துக்குள்ளார 10-15 கிலோ 20 கிலோ கம்மியாயிடணும். ஒரு யோகி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹட்டயோக பிரதிபிகால சொல்லுது, லீனா இருந்தால் தான் யோகி, குண்டா இருந்தால் யோகினா இல்லை, போகி. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகியா மாறணும். அதனால எல்லா ரேஷன் எல்லாத்தையும் பாதியாக கட் பண்ணுங்க. எல்லா உடம்புக்கு கொடுக்குற ரேஷன் எல்லாத்தையும் 2 வேளை சாப்பிட்றதெல்லாம், யாரெல்லாம் 60 வயசுக்கு மேலே இருக்கீங்களோ அவங்கெல்லாம் 2 வேளை தான் சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடக்கூடாது. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் 1 வேளை தான் சாப்பிடணும். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் இப்போதான் கணக்கு. மத்தியானம் 1 வேளை ஃபுட் எடுங்க, சாயந்தரம் ஒரு வாழைப்பழத்தையோ 2 வாழைப்பழத்தையோ, 1 வாழைப்பழம் போதும், 1 வாழைப்பழமும் 1 கிளாஸ் பாலும் குடிச்சிட்டு பேசாமல் நிம்மதியாக இருங்க. போதும், அது போதும் உங்களுக்கு.
இல்லை அப்படின்னா மரண காலத்தில் என்ன ஆகிடும் தெரியுங்களா உங்களுக்கு? பிராணன் எந்த பக்கம் போயிடும்? அதோ கத்தியில் போயிடும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 வயசுலயே சாப்பாட்டை உண்டி சுருக்கல், உண்டியை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கணுமா, சாப்பிட்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். யோகி ஆகணும்னா உடம்பு ஸ்தூலமா இது நல்லா லீனா ஆகணும், அப்பதான் யோகம் சித்திக்கும். அதனால பண்ணுவோம். நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். தபஸ் பண்ணணும், அப்புறம் சுவாத்தியாயம் என்னது ஜபத்தை, ஓம்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட வந்து ஈஸ்வரனுக்கு கர்மத்தை சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிரியா யோகம் சமாதிக்கு ரொம்ப ஈஸியானது. சத்துவகுணம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி 70% பண்ணும். ஓம் பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.